என்னங்க இது? செங்கல் மணல் எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கீங்க. இந்த லீவில் வேலைக்கு போன ஆளுங்க திரும்பி வந்த மாதிரியே தெரியலையே. எப்போ வந்து வேலையை முடிக்க போகிறாங்க? என்னம்மா பண்ணுறது? இதோ இன்னைக்கு வர்றோம் நாளைக்கு வர்றோன்னு சொல்லி நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு மாசத்துல முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்கேம்மா. பண்டி அண்ணா, லீவ்ல போர் அடிக்குதுண்ணா. நாளைக்கு வேற ஸ்கூல் லீவு தானே, வாங்கண்ணா வெளியில போயிட்டு வரலாம். டே சிண்டு, அடிக்கிற வெயில்ல வெளியில எல்லாம் போக முடியாதுடா. நான்சி வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரப்போகுது, அதனால இங்கேயே இருக்கலாம். என்னமோ போங்க. அடுத்த மாதம் வீடு புனியார்ச்சனை வச்சிருக்கோம். அதை அந்த என்ஜினியருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. அப்பா அப்பா இங்க பாருங்க, லாரி வந்துருச்சுப்பா. சார், மணல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே இறக்கிடலாமா சார்? ஆமாப்பா, இங்கே தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் இங்கே இறக்கிருங்க. ஆமா, வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தனே, வரலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மணல் இறக்க சொன்னாங்க, நான் இறக்குறேன். வேலைக்கு ஆளை பத்தியெல்லாம் நீங்க ஓனர் கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, நீ பார்த்து ஜாக்கிரதையா இங்கே இறக்கு. ஹை அப்பா, மணல் எல்லாம் வந்துருச்சு. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீடு கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? அதுக்கு தாமா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படியா இருந்தாலும் முடிச்சுதானே ஆகணும். அடுத்த மாசம் வீடு புனியார்ச்சனை வச்சிருக்கேன். நீ போய் அந்த போன் எடுத்துட்டு வா. என்ஜினியர் கிட்ட ஆள் என்னாச்சுன்னு கேட்கலாம். சார் பாத்துக்கோங்க, இதோட 15 லோடு இறக்கியாச்சு சார். இன்னைக்கு இவ்வளவுதான். நாளைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சுன்னே வேணா மீதி 15 லோட கொண்டு வந்து இறக்குறேன் சார். மணலை மட்டும் வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. கட்டுறக்கு ஆளு வலையினா இந்த மணலையெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அங்கிள், இது வீட்டு காம்பவுண்டுக்கு தானே அங்கிள். இதை நாங்களே பேசாம ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவா அங்கிள். ஆமா அங்கிள், எங்களுக்கு லீவ்ல ரொம்ப போர் அடிக்குது அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். நோ 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 நோ, உங்களை மாதிரி சின்ன பசங்கள்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் உள்ள போய் என்ஜினியருக்கு கால் பண்ணிட்டு வரேன். நீங்க விளையாண்டுட்டு இருங்க. ஏ நான்சி, இது இந்த மாதிரி வீட்டு முன்னாடி காம்பவுண்ட் செவருக்கு தானேப்பா போட்டிருக்கீங்க. இது அப்படியே நம்ம 4 பேர் சேர்ந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா முடிச்சதுப்பா. நான், நீ, புஷ்பா, ரெட் வெல்வெட், சிண்டு 5 பேர் இருக்கோம். 5 பேர் சேர்ந்து பண்ணனா 2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். ஏ பண்டி, இந்த மாதிரி மணல் எல்லாம் கொட்டி வச்சிருக்க இடத்துல விளையாண்டா செம ஜாலியா இருக்கும் தெரியுமா? இருங்க, நான் வந்து காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, இப்படி மணல்ல சறுக்கி சறுக்கி விளையாண்டா ஜாலியா இருக்கும். ஹை, மணல் பாத்தீங்களா? மேலாலதான் சூடா இருக்கு, உள்ள தண்ணி ஊத்துற மாதிரி சில்லுன்னு இருக்கு. ஏ புஷ்பா, மணல் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏறி ஏறி அப்படியே விளையாண்டுகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு கரண்டி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏ பண்டி, எங்க அப்பா தான் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் எதுக்கு நீயும் புஷ்பாவும் தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதைத்தான் நானும் சொல்றேன். இந்த பண்டி தான் கேட்க மாட்டேங்கிறான். ஏ பண்டி, நம்ம பேசாம எல்லாரும் ஜாலியா இந்த மணல்ல வீடு கட்டி விளையாடலாம் பண்டி. இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த மணல்ல அப்படியே படுத்துக்கலாம். இப்படி சில்லுன்னு இருக்கல, இங்க படுத்தா சூப்பரா இருக்கும். ஏ புஷ்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? மணல்ல அப்படியே படுத்துட்டா ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் மண்ணு போக போகுது. புஷ்பா, நான் மணல் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள பெட்ல படுக்கிற மாதிரி வந்து படுத்தினா உன் மேல மணல் எல்லாம் போட்டுருவேன். ஹை அண்ணா, புஷ்பாக்கா சொல்ற கேம் கூட நல்லா இருக்குண்ணா. இங்க பாருங்க, இந்த மணல் மேல அப்படியே சைக்கிள் ஓட்டினா கூட செம்ம ஜாலியா தான் இருக்கும் போல இருக்கு. அக்கா இருங்க, உங்க மேல அப்படியே தூக்கி மண்ணை போட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. டேய் சிண்டு, என்னடா சொல்ற? என் மேல மணலை தூக்கி போடுறியா? நிறைய போடாதடா. அக்கா, நிறைய போட்டாதான்க்கா உங்களுக்கு வலிக்காது. இருங்க இருங்க, இப்படி கரண்டியை வச்சு உங்க மேல ஃபுல்லா மணல் போட்டு அது மேல இப்ப சைக்கிள் ஓட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு சுத்தமா வலிக்காது. டேய் 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 சிண்டு, சொன்னா கேளுடா. ஏ புஷ்பா, அவன் தான் இப்படி பண்ணிட்டு இருக்கானா, நீயும் படுத்துட்டு இருக்க. எந்திரி புஷ்பா மேல. டே சிண்டு, நீ முதல்ல சைக்கிள் எடுத்துட்டு அந்த பக்கம் போ. புஷ்பா, இப்ப நீ எந்திரிக்க போறியா இல்லையா? உங்க அம்மாவை கூப்பிட போறேன் பாரு. அண்ணா, என்னன்னா நீங்க மணல்ல ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா விளையாடாம உட்காந்து வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. போங்கண்ணா நீங்க. நான் போய் விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றேன். கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா இந்த பண்டி விட மாட்டேங்கிறான். சரி, நீயே கட்டு, நாங்க உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டோம். இந்த மணல் எல்லாம் வேலை செய்ய முடியாது. நீ கட்டு, நாங்க எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பாக்குறோம், சரியா? நீங்க யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். இந்த வேலையெல்லாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அதுக்கு தான் இந்த கரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த கரண்டியை வச்சு அப்படியே வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டா முடிஞ்சது. ஏய் பண்டி, எங்கிட்டயும் ஒரு கரண்டி கூட, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் பண்டி. இங்க பாரு, எல்லா பக்கமும் நீ சொன்ன மாதிரி காம்பவுண்ட் வாலுக்கு தேவையான மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? நான்சி, லெவல் பண்றக்கே ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க பாத்தியா? அந்த கரண்டி எடுத்து அப்படியே வந்து லெவல் பண்ணு. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்து, சரியா? இப்படியே லெவல் பண்ணிட்டு லைட்டா தண்ணி விட்டோம்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே செட் ஆயிரும். ஹை ஆமா. ஏ பண்டி, சூப்பரா இந்த மாதிரி பண்ணிட்டியா? அடுத்தது காம்பவுண்ட் செவர் கட்ட போறியா? கரெக்டா சொன்ன புஷ்பா. சரி, சும்மா நின்னுட்டு இருக்காம எல்லாரும் சீக்கிரமா போய் கொஞ்சம் செங்கல் எடுத்துட்டு வாங்க. இதை சுத்தி அப்படியே காம்பவுண்ட் செவர் கட்டிடலாம். பண்டி, இங்க பாரு, இந்த மணல்ல இந்த ஓரத்துல இதே மாதிரி செவரு மாதிரி கட்டிட்டே வரணும்ல? ஆமா நான்சி, இந்த பக்கம் நான் கட்டிட்டு இருக்கேன், அதை பார்த்து கட்டுங்க, சரியா? இதுல மெயினா வந்து அந்த செவரு வந்து ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும். கோணையா இருந்துச்சுன்னா சரியா வராது. இந்த மாதிரி ஒன்னு பக்கத்துல ஒன்னு ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் அது மேல செகண்ட் லைன் பண்ணுங்க. நீ சொன்ன மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கோம், நீ அந்த பக்கம் கட்டிட்டு இருக்கியா?
ஆமா புஷ்பா, நான் இந்த பக்கம் கட்டுறேன், நீங்க அந்த பக்கம் கட்டுங்க. 2 பேத்துல யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கிற பேர்ல ரொம்ப மோசமான செவரா கட்டிடக்கூடாது. கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏய் நான்சி, இங்க பாரு, நம்ம இங்க எவ்வளவு ஸ்லோவா 3 பேர் சேர்ந்து கட்டிட்டு இருக்கோம். அவங்க ஒரு தனி ஆளா நின்னுட்டு எவ்வளவு பெருசா கட்டிட்டான் பாரு. சீக்கிரமா வெயி நான்சி. ஏய் ரெட் வெல்வெட், நீயும் ஒரு செங்கல் எடுத்து வை, அப்பதானே சீக்கிரம் கட்ட முடியும். அடப்பாவமே, ஆமா, நாங்க இங்க 3 பேர் சேர்ந்து கட்டிட்டு இருக்கோம். நீ அங்க ஒருத்தன் தனியாலாம் நின்னு கட்டுறியா? சரி சரி, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? யார் இருக்கிறதுலே சீக்கிரம் டைம்ல பெருசா கட்டுறாங்கன்னு பாத்துக்கலாம். ஏ புஷ்பா, ரெட் வெல்வெட், நான் ஒரு செங்கல் வைக்கிறேன், அப்படியே பின்னாடியே 2 செங்கல் எடுத்து வச்சுட்டு வாங்கப்பா, அப்பதானே சீக்கிரம் முடிக்க முடியும். நான்சி, சொன்னா கேளு. போட்டி போடுறாங்கிற பேர்ல ரொம்ப மோசமான செவரா கட்டிடாத. அதுக்கப்புறம் யாராவது மேல கை வச்சாங்கன்னா கீழே விழுந்துரும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ வேணும்னே எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாத. நாங்களும் வேகமான செவரு கட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் கட்டிட்டு இருக்கோம். ஏய் இங்க பாத்தியா, உன்னோடதை விட எங்களுது தான் நல்லா ஹைட்டா இருக்கு. ஏய் நான்சி, போட்டி முடியறதுக்குள்ள எதுக்கு சொன்ன? அங்க பாரு, அவனும் வேகமா கட்டிட்டு இருக்கான் பாரு. சீக்கிரம் எடுத்து வைங்க. நீங்க 3 பேரும் சேர்ந்து கட்டிட்டு இருக்கீங்க, நான் இங்க ஒருத்தன் தனியா கட்டிட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா, நான் கிட்டத்தட்ட முடிக்க போறேன். பண்டியண்ணா, என்னண்ணா இது? 1/2 மணி நேரம் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செவிரு கட்டியிருக்கீங்க. வேலைக்கெல்லாம் ஆள் வரலையா? நீங்களே கட்டிட்டீங்களா? அதுக்கு தான் உன்னையும் இருன்னு சொன்னேன். இங்க பாத்தியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டியிருந்தா இதை விட டபுள் மடங்கு செவிரு கட்டியிருக்கலாம். பண்டியண்ணா, சின்ன பசங்களா சேர்ந்து கட்டின செவரு ஸ்ட்ராங்கா இருக்குமா? நான் வேணா என்னோட சைக்கிளை வச்சு இடிச்சு பாக்கட்டுமாண்ணா? டேய், சைக்கிளை வச்சு நீ பாட்டுக்கு இடிச்சிடாதடா. செவரு இப்பதான் ஈரமா இருக்கு, யார் இடிச்சாலும் இடிஞ்சிரும். அமைதியா இரு கொஞ்ச நேரம். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா காயணும். நாளைக்கு நீ சைக்கிள் இல்ல காரே வச்சு இடிச்சா கூட இடியாது, சரியா? ஏய் பண்டி, எனக்கே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டின செவரு ஸ்ட்ராங்கா இருக்குமா? ஒண்ணு பண்ணலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த செவுத்து மேல நடந்து பார்க்கலாமா? கீழே விழுந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம், கீழே விழுகலன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். நானே ஃபர்ஸ்ட் நடக்கிறேன் பண்டி, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கால் வச்சா அப்படியே கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்கு செவரு. நான்சி, ஒருத்தர் நடந்தாலாம் ஒன்னும் ஆகாது நான்சி, அப்படியே பயப்படாம நட. பாத்தியா, எதுவும் ஆகல. பாத்தியா, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஹை, ஆமா, நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எங்க அம்மா மட்டும் இதை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வந்து பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அம்மா, உள்ள என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வெளியில வாங்கம்மா. வாவ், பண்டி நான்சி எல்லாருமே சேர்ந்து நான்சியோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? ஹே கைஸ், என்ன கூப்பிடாம நீங்க மட்டும் அங்க ரொம்ப நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏ ரோஸ், என்ன காலையில இருந்து ஆளையே காணோம், இப்பதான் வெளியில வந்திருக்க, இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கியா? சரி, நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா வா. ஏ நான்சி, என்ன நான்சி இது? உங்க அம்மாவை ரொம்ப நேரம் ஆளையே காணோம், சீக்கிரமா கூப்பிடு. ஆண்டி, அங்கிள், 2 பேரும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வெளியில வந்து பாருங்க ஆண்டி. ஏ நான்சி, சமையல் பண்ண விடாம எதுக்குடி கூப்பிட்டு இருக்க? அட கடவுளே, பரவாயில்லையே, ஆளுங்கெல்லாம் வீட்டை கட்டிட்டாங்க போல இருக்கு. எனக்கே தெரியல. நான்சி, ஆளுங்கெல்லாம் எங்கடி? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி யாரும் வெளியில இருந்து வந்து கட்டல. நான் பண்டி, புஷ்பா, ரெட் வெல்வெட் எல்லாரும் சேர்ந்துதாம்மா இதை கட்டியிருக்கோம். நல்லா இருக்குல்ல? ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம்மா. ஆமா ஆண்டி, இந்த மாதிரி சிம்பிளான வீடெல்லாம் நாங்களே கட்டிடுவோம். நீங்க தான் தேவையில்லாம பணம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க ஆண்டி. எனக்கு தெரிஞ்சவங்க இப்போதைக்கு வரமாட்டாங்க ஆண்டி. என்னடா பண்டி சொல்ற? நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்டினீங்களா? உங்களுக்கு என்னடா தெரியும், ஸ்ட்ராங்காவா இருக்க போகுது. என்ன ஆண்டி இப்படி பயப்படுறீங்க? இங்க பாருங்க, செவுத்து மேல நாங்க எப்படி நடந்து காமிக்கிறோம். செவருக்கு எதுவுமே ஆகாது. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களும் வேணா செவுத்து மேல ஏறி நடந்து பாருங்க ஆண்டி. அட பரவாயில்லையே, நல்லா செவரெல்லாம் இன்ஜினியர் கட்டுற மாதிரி நல்லா தான் கட்டியிருக்கீங்க. குதிச்சா கூட எதுவும் ஆக மாட்டேங்குது. ஆண்டி, எதுக்கு ஆண்டி பயப்படுறீங்க? இங்க பாருங்க, நான் குதிச்சா கூட எதுவும் ஆகல. பேசாம மீதி வீடு கட்டுறதையும் எங்க கிட்டயே ஒப்படைச்சிருங்க ஆண்டி, நாங்க சூப்பரா கட்டிடுவோம். பண்டி அண்ணா, நான்சி அக்காங்க அம்மா ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் இப்ப சைக்கிளை வச்சு இடிச்சு காமிக்கிறேன். ஐயோ பண்டி, அங்க பாரு, உன் தம்பி சிண்டு சைக்கிளை வச்சு செவுத்தை இடிக்கிறேங்கிறான். அவன் இடிச்சானா கண்டிப்பா செவரு இடிச்சு விழுந்துரும் பண்டி, வேண்டான்னு சொல்லு. நான்சி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது நான்சி, இத்தனை நேரம் காஞ்சிருக்கும். டே சிண்டு, போய் உன் சைக்கிளை வச்சு இடிடா. செவரு இடிதா இல்லையான்னு பார்க்கலாம். ஆண்டி பாத்தீங்களா, நான் எவ்வளவு வேகமா என்னோட சைக்கிளை வச்சு இடிக்கிறேன், அப்ப கூட செவரு இடிய மாட்டேங்குது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு பாத்தீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, மொத்தமா இந்த வீடியோல எத்தனை லோடு மணல் வந்துச்சு? இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்ப்ளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீக் ஃபுல்லா செலக்ட் ஆன வின்னர்ஸை நாளைக்கு வீடியோல அனௌன்ஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much, bye.